விருச்சகம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல ஜனவரி மாதம் 2024 வருடத்தினுடைய முதல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் ஏதாவது ஒரு சாதகமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்குமா அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். விருச்சகம் ராசியினுடைய 4ஆம் பாவகம் எது அப்படின்னா கும்பம் வீடாக வரும். கும்பம் சனியினுடைய வீடு. 4ஆம் பாவகம் தாயாரை குறிக்கக்கூடிய பாவகம், சுகஸ்தானம், உங்களுடைய சொந்த தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம், உங்களுடைய உறவுகள், சொந்த பந்தங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். அப்ப நீங்க உங்கள் தாயாரினுடைய குணம் எப்படி இருக்கும்னா, அவங்க கொஞ்சம் ஒரு நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்டாக இருக்கும். அதே போல அவங்ககிட்ட கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும், கொஞ்சம் ஈகோ பார்ப்பாங்க. அதெல்லாம் அவங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகளாக இருக்கும். சரி, நீங்க அந்த 4ஆம் பாவகத்தை வச்சு நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீங்களும் ஒரு பெரிய அளவுல உழைப்பாளிகள். ஏன்னா விருச்சகம் ராசியில பிறந்தவங்க எந்த ஒரு கலையுமே விட்டு வைக்க மாட்டாங்க, எந்த ஒரு தொழிலுமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா தொழிலையும் கத்துக்கொண்டு செய்யக்கூடியதற்கு தயங்காதவர்கள் நீங்க. அந்த அளவுக்கு ஒரு உழைப்பாளிகள் தான் நீங்களும். அதே போல சொந்தமா ஒரு தொழில் பண்றதுல அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும் உங்களிடம். நீங்க உழைப்பதற்கு தயங்க மாட்டீங்க. அப்படிங்கறதுனால உங்களிடமும் அந்த சொந்தமா இது உத்தியோகம்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு அரசு சார்ந்த துறையில உத்தியோகங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு 10ஆம் பாவகம் சூரியனினுடைய வீடாக இருக்கிறதுனால. ஆனா சொந்தமா தொழில் பண்றவங்க அப்படின்னா அந்த உழைக்கக்கூடியது சனியினுடைய வீடாக வருது பாத்தீங்களா. அதனால ஒரு நிதானமா பொறுமையா செய்யக்கூடிய தொழில்கள் எல்லாம் உங்களுக்கு ஓரளவு ஒர்க் அவுட் ஆகுங்க. அதே போல நீங்க உறவுகள், சொந்த பந்தங்களிடையெல்லாம் பாத்தீங்கன்னா உறவுகள் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான். ஆனா எல்லாத்துட்டையுமே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். யார்கிட்டனாலும் உங்க மனசுல பட்டதை யாருன்னு பார்க்க மாட்டீங்க, சொல்லிடுவீங்க. அதனால ஓரளவு அந்த சொந்த பந்தங்கள்கிட்ட கொஞ்சம் பகைகள் இருக்கும், நிறையவே பகை இருக்கும். அது உங்களுடைய குணத்தினாலதான். விருச்சகம் ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் பாவகத்துல இருப்பாரு. 2ஆம் பாவகத்துல தான் கிரகங்களினுடைய ஒரு கூட்டணி. அதாவது செவ்வாய், சூரியன், புதன் எல்லோரும். புதன் உங்களுக்கு அவயோக கிரகமாக இருந்தாலும் அவர் குரு வீட்டுல இருக்கிறாரு, குரு பார்வையில இருக்கிறாரு. அதனால புதன் ஒரு பெரிய அளவுல கெடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களுடைய ராசிநாதனும் குரு பார்வையில இருக்கிறாரு. அப்ப உங்களுக்கு கோபம் வரும். ஆனா அந்த கோபம் டக்குன்னு மறையவும் செஞ்சிரும். ஒருத்தட்ட கோவப்படுறீங்க இந்த டைம்ல அப்படின்னா, அந்த கோவப்பட்டாலும் அப்புறம் 2-3 டேஸ்ல இல்ல நம்ம செஞ்சதுதான் தப்பு, நம்ம அப்படி எல்லாம் கோவப்படக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் அந்த கோபம் கொஞ்சம் தனியும் உங்களுக்கு. உடனே உங்களுடைய மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். அந்த குரு உங்களுக்கு புரிய வைப்பாரு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. சூரியன் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், தொழில் அமைப்புகள், ஜீவன அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, சூரியன் இந்த மாதம் 15ஆம் தேதி வரை தனஸ்தானத்துல இருப்பாரு, குரு பார்வையில இருப்பாரு. அதன் பிறகு அவர் 3ஆம் பாவகமான மகரத்துக்கு போறாரு. 2-3 அவருடைய டிரான்சிட். அப்ப தொழில இந்த மாதத்துல பரவாயில்ல, ஓரளவு தொழில ஓரளவு நீங்க ஒரு தனலாபம் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் அந்த புதன் கூட இணைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த பணம் கிடைக்குது, ஒரு வருமானம் வருது. ஒரு தொழில அதிகமான ஒரு உழைப்பு அப்படின்னு இருந்தாலும் கூட உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. அது ஒரு நல்ல விஷயம். அடுத்து அவர் மகர சங்கராந்தி, மகரம் அதாவது சங்கராந்தி பொங்கல் வரும் பொழுது உங்களுக்கு அந்த தை பிறக்கும் பொழுது உங்களுக்கு அந்த 3ஆம் பாவகம் முயற்சி ஸ்தானத்துல சனியினுடைய வீட்டுக்கு போவாரு. அப்ப சனியினுடைய வீட்டுக்கு போனாலும் தொழில ஒரு உங்களுக்கு ஒரு மெனக்கிடுவீங்க, ஒரு அதிகமா ஏர்ன் பண்ணணும், அதிகமான முயற்சி அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதன் பிறகும் கூட. ஆனா உங்களுக்கு செவ்வாய் ராசிநாதன் வலுவாக இருக்கிறாரு, குரு பார்வையில் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு மாதம். இந்த வருடத்தின் தொடக்கம் உங்களுக்கு சரி பரவாயில்ல, நம்மளாலையும் ஓரளவு பிரச்சனைகளை விட்டு வெளியே வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இதுவரைக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதே, நம்ம எப்படி சமாளித்துட்டு வரப்போறோம் அப்படிங்கிற ஒரு பயம், அப்பப்ப ஒரு பயம் வருது விருச்சகம் ராசிக்கு. நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம குடும்பத்தை கரை சேர்த்து விடுவோமா அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாம் நிறைய பேருக்கு வரும். அப்ப அந்த ஒரு நிலை இப்ப அந்த விருச்சகம் ராசிக்கு இந்த மாதம் ஓரளவு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது உங்களுக்கு. அது நல்ல விஷயம். ஏன்னா இந்த விருச்சகம் ராசிக்கு அந்த உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடியவர். அதாவது உங்க கையில நல்ல பணம், உங்களுடைய தனக்காரகன் யாருன்னா குரு தான். எல்லா விதத்திலுமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுன்னா அது குரு தான். உங்களுடைய ராசிநாதன் கூட 6 குடையவராக ஆயிடுவாரு. உங்களுடைய
ராசி மற்றும் 6. அப்ப வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க யோகாதிபதினா அவர் குருதான். நீங்க தட்சிணாமூர்த்தியை வந்து பிடிச்சிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வாழ்க்கையில அனைத்து விதமான நலன்களும் கிடைத்துவிடும். அப்ப வந்து அந்த குரு வந்து 6ஆம் பாவகத்துல வந்ததுனாலதான் இந்த பொருளாதார சிக்கல்ல மாட்டுறீங்க. ஒரு பணம் வந்து கையில பணம் வர மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு பேங்க்ல பணம் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அசையா சொத்தாக இருக்கலாம், ஆனா வந்து கையில பணம் புரள மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு தன்மை வரும். அப்ப தொழில வந்து ரன் பண்ண முடியல, அப்ப அதற்கு கொஞ்சம் கடன் வாங்குறது, கடன் வாங்காதவர்களுக்கு கூட கடன் வாங்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை விருச்சகம் ராசிக்கு தான் இப்ப வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்ப வந்து சரி, கடன் வாங்க நீங்க ரொம்பவும் அதுக்காக எல்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த காலகட்டம் என்பது வந்து உங்களுக்கு அந்த குருவினாலதான். இது வந்து உங்களுக்கு வந்து எப்ப வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன்னா ஏப்ரல் வரைக்கும், ஏப்ரல் மே வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு அந்த படிப்படியாக அந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவீங்க. அந்த கையில வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து மணி ரொட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிரும். நீங்க தொழில் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது வரைக்கும் ஒரு பெரிய அளவுல ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஒரு பணத்தை கொடுக்கறது, பணம் வாங்குறது, இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஒரு லிமிட்டா இருக்கும். ஓவரா போய் வந்து கடன் வாங்கினாலும் பின்னால அதை நீங்க தான் ரீபே பண்ணணும். அப்ப அந்த இடத்துல எல்லாம் கவனம். இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு சுப நிகழ்வுகள் மனையில இல்ல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரும் இந்த காலகட்டத்துல. மகளுக்கு வந்து திருமணம் ஆகல, இல்லைன்னா மகளுக்கோ மருமகளுக்கோ ஒரு வந்து வளைகாப்பு பண்ணி நடத்தி பார்க்க முடியல அப்படிங்கிற ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் மனையில நடக்கல அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இப்ப வந்து இந்த காலமும் நீங்க மே வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளியர் ஆயிரும். அப்ப வந்து உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதத்துல ராசிநாதன் வலுவா இருக்கிறதுனால மனதுல ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள் எல்லாமே வருது. அப்ப வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களிடையே எல்லாம் ஏதாவது சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அப்ப இந்த கடந்த மாதத்திலே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் இந்த மாதமும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மாத தொடக்கத்துல முதல் 2 வாரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதன் பிறகு உங்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக நிவர்த்தியாகும் அந்த ஹெல்த்ல. அதே போல உங்களுடைய ஹெல்த்லயும் கவனம் இருக்கணும். கொஞ்சம் வயதானவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனம். அது வந்து அர்த்தாஷ்டம சனி முடிகிறது வரைக்கும் இன்னும் 1 வருட காலத்துக்கே நீங்க தினசரி நீங்க வந்து யோகா பண்றீங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஒரு நாள் பண்றது, ஒரு நாள் பண்ணலாம். அது மாதிரி பேலன்ஸ் டயட், சரியான நேரத்துல சாப்பிடுறது, அதெல்லாத்தையும் நீங்க இந்த காலகட்டத்துல அந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்துல உடல் நலத்துல கவனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனம் வந்துடணும். அதே போல ஒரு மனதுல வந்து நிறைய டென்ஷனை வச்சுக்காதீங்க. மனதுல நிறைய டென்ஷன் இருந்துச்சுன்னா சரியா தூக்கம் வராது. நைட்டு சரியா தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த ஏன்னா சுகஸ்தானத்துல எந்த ஒரு பாவக்கிரகம் வந்து அமரும் பொழுதும் அந்த தூக்கம் சரியா வராது. சரியா தூக்கம் வரல அப்படின்னா அந்த மனதுல வந்து ஏதோ ஒரு கவலை, ஏக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சுக்கிரனும் ஓரளவு வலுவா இருக்கிறதுனால அயனஸ்தானாதிபதி வலுவா இருக்கிறாரு. அதனால தூக்கம் வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்கிற அந்த ஒரு தூக்கம் வந்து தூக்கம் வராதவர்கள் கூட கொஞ்சம் தூங்குவீங்க. இருந்தாலும் அந்த பொதுவான ஒரு பலன், அதாவது இந்த 1 வருட காலத்துக்கு இப்ப சுக்கிரனுடைய நகர்வு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே இருப்பாரு சுக்கிரன். 18ஆம் தேதி வரைக்கும் ராசியில தான் இருக்க போறாரு. அப்ப 18ஆம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல தூக்கம் இருக்குது, மனது நல்ல குளுகுளுன்னு இருக்குது, மனதுல வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்குது. அதாவது ஒரு இளம் பருவத்தினரா இருந்தீங்கன்னா நல்ல ஒரு காதல்ல வயப்படுறது, ரிலேஷன்ல இருக்கிறவங்க ஒரு சந்தோஷமாக நேரத்தை கழிப்பது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ரொமான்டிக்கான ஒரு டைம். எது வரைக்கும்? 18 வரைக்கும். 18க்கு பிறகு சுக்கிரன் வந்து 2க்கு வந்துருந்தாரு. அதாவது விரையாதிபதி தனஸ்தானத்துல வந்து அமர்றாரு. அப்ப விரையாதிபதி தனஸ்தானத்துல வந்து அமரும் பொழுது வாழ்க்கை துணை வழியில கொஞ்சம் வந்து செலவுகள் பண்ணுவீங்க. சுக்கிரன் 2ல இருக்கிறது நல்ல விஷயம்தான். குரு வீட்டுல வேற இருக்கிறாரு. அப்ப குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் ஒரு சுப கிரகம் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல குடும்ப உறுப்பினர்களுக்காக நிறைய செலவுகள் வரும், விரயங்கள் வரும். பையனுக்கு அதை வாங்கணும், பொண்ணுக்கு இதை வாங்கணும், கணவனுக்கு மனைவிக்குன்னு ஏதோ ஒரு செலவுகள் வருது. அது வந்து ஒரு சுப செலவா ஒரு சந்தோஷத்திற்காக செலவு பண்றீங்க. ஒரு இடத்துக்கு வீக்கெண்ட்னா ஒரு இடத்துக்கு போறீங்க, ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுறீங்க, அப்ப பணம் செலவாகுது.
அப்ப வந்து அதே நேரத்துல அந்த தனஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு வந்து 8ஆம் பாவகத்தை சுக்கிரன் பார்வை செய்வதனால ஒரு சிலருக்கு எங்கேயாவது வரவேண்டிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். ஒரு திடீர் அதிர்ஷ்டம், விபரீத ராஜயோகம் நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க, சர்ப்ரைஸா வந்து வரும். அது வந்து இந்த 18ஆம் தேதிக்கு மேல. அப்ப சுக்கிரனினுடைய நகர்வு வந்து உங்களை பொறுத்தவரை ஒரு நல்ல அமைப்பு தான் இந்த மாதத்தை பொறுத்தவரை. அப்ப வந்து எந்த இடங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும், குரு வந்து 6ல இருக்கிறதுனால பொருளாதார விஷயத்துல, பொருளாதாரம், ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, தொழிலை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா, இல்லைன்னா வேலையை சேஞ்ச் பண்ணிடலாமா, இதெல்லாம் அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இப்ப இந்த டைம்ல கூடாது, அந்த இடத்துல கவனம். அடுத்து வந்து நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க, புதன் எங்க இருக்கிறாரு இந்த மாதத்துல, 2ஆம் பாவகத்துல தான் இருக்கிறாரு, சூரியனோட இணைஞ்சிருப்பாரு. அப்ப வந்து குரு பார்வையில தான் இருக்கிறாரு. குரு பார்வையில புதன் அப்படிங்கிறதுனால மாணவ மணிகளுக்கு புத்தி நல்ல செயல்படும், புத்தி கூர்மையா இருக்கும், அறிவு பூர்வமா செயல்படுவீங்க. எந்த ஒரு இடத்துலயுமே யாரும் உங்களை வந்து குழப்ப முடியாது. நீ இதை பண்ணு, இதை படி, இந்த காலேஜுக்கு போ, இந்த யூனிவர்சிட்டிக்கு போன்னு யாரும் உங்களை குழப்ப முடியாது. உங்களுடைய மனம் ஒரு தெளிவா இருக்குது, அது வந்து நல்ல விஷயம். உங்களுடைய போக்கஸ் நன்றாக இருக்கிறது, எல்லாமே நல்லதுதான். அப்ப குரு வந்து 6ல இருக்கிறதுனால கல்வியில வந்து கொஞ்சம் அதிகமா கவனம் எடுக்கணும். கல்வியில வந்து நீங்க ஒரு தடவை படிச்சா போதும் அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஒரு தடவை படிக்க வேண்டியது 4 தடவை படிக்கிறது. முயற்சி வந்து அதிகமாக இருக்கணும். முயற்சி, உழைப்பு அதிகமாக இருந்ததுன்னா ரிசல்ட் நன்றா இருக்கும். இப்ப நீங்க செய்யக்கூடிய இந்த உழைப்பு உங்களுக்கு ஏப்ரல் மேக்கு அப்புறம் அதற்கான ரிசல்ட், அதற்கான ஒரு நல்ல பலன் என்பது இந்த மாதம், இந்த வருடம் கண்டிப்பாக இருக்குது. அப்ப மாணவ மணிகள் நீங்க கல்வியில அதிகமா போக்கஸ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகம் ராசி பெண்கள் வந்து இந்த மாதத்துல எப்படி இருக்க போறீங்க? ஏன்னா 2ஆம் பாவகம் குரு பார்வையில தான் இருக்குது. அப்ப வந்து பெரிய அளவுல உங்களுக்கு மனக்குறைகளோ மன அழுத்தமோ இல்ல, நார்மலான பிரச்சனைகள் தான். பிரச்சனைகள் அது வந்து ஒரு பக்கத்துல, ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்குது, குரு 6ல இருக்கிறாரு. அப்ப வந்து உங்களுக்கு 5ல ராகு. அப்ப வந்து பிள்ளைகளை பற்றிய சில கவலைகள் அப்பப்ப வந்து போகும். அப்ப வந்து கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் எல்லாம் சமாளிக்கணும். இந்த மாதம் வருமானம் ஓரளவு வருது, அது நல்ல விஷயம். குடும்பத்துல உள்ளவங்களுக்கெல்லாம் ஏதோ வாங்குறீங்க, பிள்ளைகளுக்காக ஏதோ ஒரு செலவு பண்றீங்க, இதெல்லாம் 18க்கு மேல 19க்கு மேல கொஞ்சம் செலவுகள், குடும்பம் சார்ந்த செலவுகள் இருக்கும். இருந்தாலும் எதுவுமே வந்து ஒரு பெரிய அளவுல கவலை இல்லை, ஏதோ இருக்குது, ஏதோ வாழ்க்கை ஓடுது, வண்டி ஓடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை பெண்களுக்கு இந்த மாதத்துல இருக்குது. பொருளாதாரத்துல மட்டும் நீங்க வந்து பெருசா ஒரு இடத்துல போய் கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து மட்டும் வேண்டாம். அந்த இடத்துல மட்டும் கவனமா இருந்துங்க. இருக்கிறத வச்சுட்டு அந்த இருக்கிறதுக்குள்ள நீங்க எப்படி சந்தோஷமாக இருப்பது அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் பெண்கள் வந்து யோசிக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. அடுத்து வந்து இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா இந்த வருடத்தினுடைய முதல் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வலுவா இருக்கிறார். அப்ப வந்து ஒரு பெரிய அளவுல கணவன் மனைவிக்கிடையே அந்த காதல் ரிலேஷன் போன்றவரெல்லாம் பெருசா சிக்கல் இல்ல. மனது வந்து என்னதான் கடன் பண பொருளாதார சிக்கல் இருந்தாலும் மனசு வந்து ரிலாக்ஸா இருக்குது, அது போதும் விருச்சிகம் ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை. அதே போல தொழில வந்து நான் சொன்ன மாதிரி தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது, உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறாரு, இதுவும் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த விருச்சிகம் ராசிக்கு. அப்ப இந்த மாதத்தினுடைய தொடக்கம், வருடத்தினுடைய தொடக்கம் நல்லா இருக்குது அப்படின்னாலே அந்த வருடம் மொத்தம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பாகத்தான் விருச்சிகம் ராசியை பொறுத்தவரை இருக்குதுங்க. இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புறேன். இன்னும் ஒரு நல்ல பதிவுல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.